வறுமை கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தான் அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். உங்களுக்காக மக்களுடைய உதவியோட என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 20 நாளில் இரவு பகல் பாராமல் உங்களுக்கு இந்த வீட்டை கட்டி உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம். எல்லாமே இறைவனுடைய செயல்பாடு தான், மக்களுடைய உதவி தான். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எப்போதுமே கௌரவமாக வாழணும், நீங்கள் கௌரவமாக வாழணும். இனிமேல் யாருக்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, நீங்கள் எந்த இடத்துலையும் போய் யாசகம் எடுக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் சரிங்களா, தைரியமாக இருக்கணும். நீங்கள் இனிமேல் உங்களுக்காக எதுக்கு கட்டி கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் கண்ணீர் விட்டீங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே எந்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களை இன்றைக்கி நான் கௌரவப்படுத்தி இந்த உலகமே பார்க்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இனிமேல் உங்கள் கண்ணில் தண்ணியே வரக்கூடாது சரிங்களா. தாங்க இது வாங்க, 2 பேரும் இப்படி வாங்க. 2 பேரும் சந்தோஷமா அவங்க 2 பேருக்கும். நீ யாரு? பொம்பளை பிள்ளையா? நீ பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா? இதே மாதிரி நீங்க கௌரவமா இருக்கணும் சரிங்களா. நான் என்ன ஒரு கடவுள் ஒரு தூதரை அங்கே அமைச்சார் உங்களை கண்ணீரை துடைக்க. அதை இப்போ நாங்கள் துடைச்சிருக்கோம். யார்? மக்களுடைய உதவியோட துடைச்சிருக்கோம். கடவுள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா. அதனால இப்போ சாமி கும்பிட்டுலாமா அப்படின்னு வா போட்டு ஓகே. இது சூடாங்க தன்சுவா அம்மா, நீங்களே காட்டுங்க. நீங்களே அதில் என்னென்ன பண்ணுங்க. சூடம் காமிங்க. 10,000 ரூபா உங்களுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நேரடியாக உங்கள் கையில் கொடுக்குறாங்க சரிங்களா. கொடுத்துருங்க.